ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை என்கிட்ட பணம் இருந்தால் போதும், அவ்வளோதான் லாஜிக். இதுதான் என் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் ரிவார்டு வந்துட்டு இங்கே என்னென்னா, நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வாய்ப்பே இல்லாத இடத்துல போய் எல்லாம் ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் செல்லராக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னா எப்போ வேணாலும் ஆப்ஷன் பையராக மாறிக்கலாம். இங்கே ஆப்ஷன் செல்லருக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஆனால் எல்லாரும் அதிகமாக எதிர்பார்க்கறது ஒரு ஜாக் பாட்டுன்னு தான். சின்னதாக அமௌண்ட்டை போட்டு பெருசாக எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஜீமோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையர் வர்சஸ் ஆப்ஷன் செல்லர். இந்த ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும், உங்களோட டைம், கேபிட்டல், எக்ஸ்பீரியன்ஸ் இது மூணுத்துக்கும் எது பொருந்தும் அப்படின்றத பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக கோவையை சேர்ந்த ஃபுல் டைம் ட்ரேடர் சந்தோஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பொதுவாக பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர், ஸோ இது ரெண்டுமே உருவானதுக்கான காரணம் என்ன, மார்க்கெட்டில் இதோட பங்கு எப்படி இருக்குது சார்? ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஆனால் வந்துட்டு ஆப்ஷன் பையராக எதிர்பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சதந்திரம் படத்தில் வந்துட்டு ஒரு டைலாக் வரும், சின்ன கல் பெத்த லாபம்னு வரும். அந்த கான்செப்ட் ஒன்று தான் ஆப்ஷன் பையருக்கு. ஆனால் வந்துட்டு ஆப்ஷன் பையருக்காக இந்த மார்க்கெட்டில் இது கொண்டு வரலை. இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் செல்லர், அதாவது ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தான். அப்போ இன்வெஸ்டாருக்கு வந்து எதிர்பாராமல் ஏதாச்சும் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து விலை வீழ்ச்சி அடைஞ்சிட்டா அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட் சொல்லுவாங்க. அந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு கொண்டு வருவாங்க. அந்த ஆப்ஷன் செக்மெண்ட்டை மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்குறதுனால இப்போ ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறது நம்மளாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொண்டு வரப்பட்ட ஸ்ட்ரக்சரே எதற்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ், அதாவது ஆப்ஷனை செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. ஓகே சார். அப்போ இப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் பையிங் வந்து செட் ஆகுமா? யாருக்கு வந்து இந்த ஆப்ஷன் பையிங் வந்து செட் ஆகும் சார்? ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. இது பையராக கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஆனால் அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது, எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆப்ஷன் பை பண்ணலாம். ஆனால் இது கொண்டு வரப்பட்ட நோக்கமே வந்து ஆப்ஷன் பையருக்கு கிடையாது. இது நம்ம ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம முதல்ல பேசணும் ஆப்ஷன் செல்லருக்காக. அப்போ ஆப்ஷன் பையர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி தோல்வி அப்படின்னு இருக்கும். அப்போ இது ஒரு பெட்டிங்காட்ட நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆனால் இதை ஏற்றுக்க வேண்டாம். அப்போ பெட்டிங் அப்படிங்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை கட்டுவாங்க. அப்போ அவங்களே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு பணம் என்னாகும், அதிகமாக வரும். அதே வந்து நம்ம ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பெட் பண்ணிட்டோம், சப்போஸ் அந்த டீம் வந்து தோத்துருச்சு, அப்போ என்ன ஆகிடும், நம்ம பணம் கட்டினது எல்லாமே போயிடும். ஆனால் இங்கே என்னென்னா, ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு டைம் வேல்யூ, ஒரு எதிர்பார்ப்பு விலையில் இயங்கும். அந்த எதிர்பார்ப்பு விலையை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். அப்போது நம்ம சொன்னது நடந்தால் இங்கே என்ன ஆகும்னா ரிட்டர்ன் அதிகம். அதான் சொன்ன மாதிரி சின்ன கல் பெத்த லாபம் மாற நமக்கு வரும். ஆனால் நம்ம வந்துட்டு சொன்னது நடக்கலை, நம்மளோட எதிர்பார்ப்பு அங்கே நடக்கலை அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன பணம் வச்சுருக்கீங்களோ அது எக்ஸ்பைரியில் நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னா அந்த பணம் 0 ஆகிடும். அதுக்காக இது வந்து நம்ம ஒரு சிறு முதலீட்டாளர்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10,000 வச்சுருக்கேன், 50,000 வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு முழு தொகை நம்பி இதில் பண்ணுவாங்க. ஆனால் முடிந்த அளவு என்னென்னா ஆப்ஷன் பையராக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே சார். இப்போ வந்து ஆப்ஷன் பையராக யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ வந்து இப்போ ஆப்ஷன் செல்லராக இருக்கும்போது இப்போ எதெல்லாம் வந்து அவங்க மெயினாக பார்க்கணும் சார்? இப்போ அவங்க வந்து அவங்களோட மூலதனமாக இருக்கட்டும், அவங்களோட அனுபவமாக இருக்கட்டும், அவங்களோட சைக்காலஜிக்கல் மைண்ட் செட் எந்த அளவுக்கு அதில் அவசியம்? ஆப்ஷன் செல்லருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். இந்த ஆப்ஷன் செல்லர் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வேல்யூவை அவங்க வந்து வேட்டையாடுறது தான் ஆப்ஷன் செல்லரோட வேல்யூ. இங்கே ஆப்ஷன் செல்லருக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதிகம் அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரை ஆப்ஷன்ஸ் பையர் அண்ட் ஆப்ஷன் செல்லர் நம்ம பிரிச்சுட்டோம். இந்த ஆப்ஷன் செல்லருக்கு என்னன்னா, இப்போ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டாக பிரிப்பாங்க. இந்த கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இந்த கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க. புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சான்சஸ்ன்னு எடுத்துட்டா, மார்க்கெட் மேலே போகிறது கால் ஆப்ஷன் சொல்லிட்டோம், ஆனால் மேலே மட்டும்தான் போகணும் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. ஆனால் செல்லருக்கு என்னென்னா, சைட்வேவும் போகலாம், மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக இறங்கவும் செய்யலாம். அப்போ என்னென்னா, வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா பையரை விட ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி செல்லருக்கு. இதே புட் ஆப்ஷனுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் கீழே போகணும், கீழே மட்டும் போனால் மட்டும்தான் புட் ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ராஃபிட். ஆனால் புட் செல்லருக்கு கீழே மட்டும் போகாமல் இருந்தால் போதும், சைட்வே போகலாம், இல்லை மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அப்போ வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஜாஸ்தி. அதனால வந்துட்டு ஆப்ஷன் செல்லராக அதிகமான வின்னிங் ப்ராபபிலிட்டி வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இப்போ வந்து ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் இது ரெண்டுமே
இருக்கு. ரெண்டுத்துக்கும் வந்து என்னென்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்குமே இருக்கும் சார்? ரிஸ்க், ரிவார்ட், ப்ராபபிலிட்டி இது 3மே என்ன மாரியான டிஃபரன்சஸ்லாம் அங்க இருக்கும்? ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லர்னு பார்க்கும்போது ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இங்கே ஆப்ஷன் செல்லரை பொறுத்தவரை ஒரு ஆப்ஷன் லாட்டை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மார்ஜின் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. நான் ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போயிட்டு அந்த மார்ஜின் கம்மி பண்ணுறதை பற்றி பேசலை. பொதுவாக ஒரு லாட்டை ஒருத்தர் செல் பண்ணணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபா அவருக்கு தேவை ஒரு லாட்டை செல் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு ப்ரீமியத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஒரு தொழில் பண்ணும்போது ஒரு தொழில் வந்துட்டு அடக்க விலைன்னு இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது போக ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு ஒரு புக் பண்ணுவாங்க. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அப்போ இங்கே என்னென்னா அந்த ப்ராஃபிட் எவ்வளோ எச்சு வைக்கிறாங்களோ அதை தான் இங்கே டைம் வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அந்த ப்ராஃபிட்டு. அப்போ ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அதிகமாக வச்சு விற்கலாம், இல்லை இன்னும் அதிகமாக வச்சு விற்கலாம், இல்லை ஒருத்தர் ப்ராஃபிட் வந்து கம்மியாக வச்சு விற்கலாம். இங்கே என்னென்னா எங்கே ப்ராஃபிட் அதிகம், அதாவது எந்த ப்ரீமியத்தில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை ஆப்ஷன் செல்லர் வந்து கேப்சர் பண்ணி அதை வந்துட்டு அறுவடை பண்ணுறதுக்கு தான் அவர் பார்ப்பார். அப்போ என்ன ஆகும், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இவங்க செல்லிங் பண்ணுறதுனால அந்த ப்ரீமியத்தை மட்டும் தான் செல் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து மினிமம் ப்ராஃபிட். ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்ததுன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் லாஸ் வர தொடங்கிடும். ஆனால் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன தொகை, என்ன ப்ரீமியம் தொகை பணம் கட்டி வாங்குறாங்களோ அதுதான் டோட்டல் ரிஸ்க்கே. அப்போ என்ன ரிஸ்க் அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிடும். ஆப்ஷன் பையருக்கு இதுதான் என் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் ரிவார்டு வந்துட்டு எவ்வளோ வேணாலும் வரலாம். ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு எனக்கு இவ்வளோதான் ப்ராஃபிட்னு தெரிஞ்சிடும். ஆனால் லாஸ் வந்து எவ்வளோ வேணாலும் வரலாம். இதுதான் ஆப்ஷன் பையருக்கும் செல்லருக்கும் உண்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஓகே சார். இப்போ வந்து இந்த ரிஸ்க் ரிவார்ட் பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய அதிகப்படியான சிக்கல்கள் என்ன சார்? அதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்? அந்த சிக்கலெல்லாம் நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை என்கிட்ட பணம் இருந்தால் போதும், அவ்வளோதான் லாஜிக். என்கிட்ட 500 ரூபா இருந்ததுன்னா 500க்கு வந்து ப்ரீமியம் வாங்கலாம். இன்னும் 10,000 வச்சிருக்கோன்னா 10,000க்கு உண்டான ப்ரீமியம் வாங்கலாம். 1,00,000 வச்சா 1,00,000க்கு ப்ரீமியம். அப்போது அவங்க இருக்கிற தொகைக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் பையருக்கு. ஆனால் லாஸ் தான் அவங்களுக்கு வந்துட்டு எதிர்பாராமல் ஏகப்பட்ட மாதிரி. ஏன்னா நம்பிக்கை தான் நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். அந்த நம்பிக்கை இருக்கிறவரை அந்த ப்ரீமியத்துக்கு உயிர் இருக்கும். அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அந்த நம்பிக்கையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா அது வந்து 0 ஆகிடும். அப்போ முழு கேபிட்டல் இழக்கக்கூடிய சிக்கல் ஆப்ஷன் பையருக்கு உண்டு. ஆனால் ஆப்ஷன் செல்லரை பொறுத்தவரை அவங்க ஃபுல் மார்ஜின் பே பண்ணி அவங்க யூஸ் பண்ணி செல் பண்ணுறதுனால அவங்க கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து கம்மி தான். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற அமௌண்ட் ஜாஸ்தி. அது ஒன்று தான் அவங்களுக்கு ட்ராபேக். ஆனால் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம் இருக்கிறனால மார்க்கெட்டில் கன்சிஸ்டன்சியாக இருப்பாங்க. ஆப்ஷன் பையரோட விட ஆப்ஷன் செல்லர்ஸோட கன்சிஸ்டன்சி ரொம்ப இருக்கும். ஆனால் என்னென்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். இங்கே என்னென்னா நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வாய்ப்பே இல்லாத இடத்துல போய் எல்லாம் ட்ரேட் பண்ணும்போது அது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வராது. அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் தெரியாமல் ட்ரேட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சிக்கல்கள் எங்கன்னா நான் என்ன மாதிரி வாய்ப்பை யூஸ் பண்ண போகிறேன், எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் யூஸ் பண்ணுற வரை எந்த சிக்கல் இல்லை. ஆனால் எனக்கு தெரியாது, நான் எப்படியோ ஒன்று ப்ராஃபிட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்க தான் இங்கே வந்து சிக்கலுக்குள்ளே போயிடுறாங்க. சார், இப்போ வந்து ஒரு ட்ரேடர் வந்து பையர்ல இருந்து எப்போ வந்து அவர் செல்லரா மாறலாம்? எது அவருக்கு கரெக்டான டைம் சார்? எந்த கிரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி அவர் வந்து ஒரு செல்லரா மாறலாம்? இங்கே முதல் பிரச்சனை இப்போ நீங்கள் கேட்டிங்க தெரியுங்க, இந்த லைனப்பே வந்துட்டு நமக்கு தப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பையர்லேருந்து செல்லராக மாறாங்கன்னு சொன்னேன். ஆனால் இது கொண்டு வரப்பட்டது நோக்கமே செல்லர் தானே சொன்னோம். அப்போது ஒரு ஆப்ஷன் செல்லராக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னா எப்போ வேணாலும் ஆப்ஷன் பையராக மாறிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் மார்க்கெட்டோட ஃபுல்லாக என்னென்ன மாதிரி கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியும். அப்போது இங்கே வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியத்தை அவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆகும் அப்படிங்கிறது செல்லருக்கு ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷன் செல் பண்ணும்போது அவங்க ப்ரீமியம் வந்து 0 பார்த்து போகணும். 0 பார்த்து போகாமல் அது ஒரே இடத்துல நிற்குது அப்படின்னால அங்கே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் செல்லர் எப்போ வேணாலும் ஆப்ஷன் பையராக மாறலாம். ஆனால் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க செல்லராக போகணும் அப்படிங்கிறது முதல் நமக்கு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா செல்லரோட கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் ஈஸியாக மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியும். ஓகே. அப்போ வந்து ஒரு பையராக இருந்து செல்லராக மாறதுக்கு பதில் ஒரு செல்லராக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. செல்லராக இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பையர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு செல்லரை கம்ஃபர்டபுள் அப்படின்னா அவங்க செல்லிங்க இது பண்ணிக்கலாம். சிலர் வந்து நான் செல்லர் தான் ஈஸின்னு சொல்லிட்டேன், ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்லராக நான் லாஸ் பண்ணிட்டேன் ஆனால் பையராக ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். அப்போ அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் தான் நமக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணுறதுனால ஒரு ஈஸியாக டீசெண்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்க முடியும். சார், இப்போ இந்த ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர் வந்து எதிலெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் சார்? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து அவங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஒன்று இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படி கொண்டு போவாங்க. நிஃப்டிங்கிறது வந்து ஒரு வெயிட்டேஜ், அதாவது 50 நிறுவனங்களோட வெயிட்டேஜ் தான் நிஃப்டி.
அப்போ நிஃப்டியோட 50 நிறுவனங்களோட ஏற்ற இறக்கத்தை பேஸ் பண்ணி நிஃப்டி ரன் ஆகும். இல்லை தனிப்பட்ட முறையில் நான் ஸ்டாக்லேயும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆப்ஷன் பையராகவும் சரி, ஆப்ஷன் செல்லராகவும் சரி, இண்டெக்ஸ்லையும் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் தனிப்பட்ட முறை ஸ்டாக்ஸ்லையும் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து எக்ஸ்பைரி பத்தி பேசணும் சார். ஆல்ரெடி நம்ம நெறைய எபிசோட்ஸ் வந்து பேசியிருக்கோம். பட் வந்து இந்த வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி இது 2த்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன? எத வந்து நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரா நீங்க எது பிரிஃபர் பண்றீங்க? மந்த்லி ஃபியூச்சர் அப்படின்னா நமக்கு ஒரு மாதத்தோட எக்ஸ்பைரி வச்சிருக்கிறது வந்து மந்த்லி ஃபியூச்சர். வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது அந்த டைம் வந்துட்டு வீக்லி ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்துட்டு அது க்ளோஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு மட்டும்தான் இப்போ வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. மந்த்லி எக்ஸ்பைரி வந்து இப்போ இண்டெக்ஸுக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, ஒரு ஸ்டாக்குக்கும் இண்டிவிஜுவலாக மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. இந்த எக்ஸ்பைரியோட இது என்னென்னா டைம் வேல்யூ வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நமக்கு கரையுது அப்படிங்கிறது தான். வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் டீகேன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் டீகே கொஞ்சம் குயிக்காக நடக்கும். மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்து அந்த டைம் டீகே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஸோ இதுதான் நமக்கு வித்தியாசம் மந்த்லி ஃபியூச்சருக்கும் வீக்லி ஃபியூச்சர். ஓகே சார். இப்போ வந்து ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ வந்து ஒரு காமனான ஒரு கைட்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு நீங்க ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரா என்ன கைட்லைன்ஸ்லாம் கொடுக்க ஆசைப்படுறீங்க? இல்லை ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறத எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாத்துனாலையுமே ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து கொண்டு வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்காக பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணிக்கணும். ஆப்ஷன் செயின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் செயின் எதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எடுக்கணும். இப்போ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை பேஸ் பண்ணியா ஃபியூச்சரை பேஸ் பண்ணியா நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் மொத்தமாகவே அதை வந்து ஒரு கைட்லைனை எடுத்து ஒர்க் பண்ணுறது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான். அப்போ அந்த ஃபியூச்சர் நமக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி எண்ணிக்கை வந்து என்ன ஆகும்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் அந்த ட்ரேடர் செல்லராக எடுத்துக்கவங்க இந்த இடத்துக்குள்ளே நம்ம நினச்சது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கொண்டு போகணும். இதில் பிரிவினையே பார்த்தா 3 விதமாக பிரிப்பாங்க. இன் த மணி, அவுட் த மணி, அட் த மணின்னு பிரிப்பாங்க. அப்போது ஆப்ஷன்ஸ் ஒரு பையராக எடுக்கிறவங்க ரொம்ப தள்ளி இருக்கிறது ஒரு சாத்தியமே இல்லாத ஒன்று சாத்தியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ எதெல்லாம் சான்சஸ் ப்ராபபிலிட்டி நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல ஒரு ஐடிஎம் ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணி பையராக எடுக்கலாம். ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்க டைம் வேல்யூவை கேட்சப் பண்ணணும். அப்போ டைம் வேல்யூ கேட்சப் இருக்கிறவங்க எங்கெல்லாம் டிகே நடக்கிறக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்துட்டு எடுக்கலாம். அதனால் ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை வந்து எக்ஸ்பைரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிகே வந்து நடக்கிறக்குள்ள அவங்க நடக்கிற வாய்ப்பு எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொண்டு போகணும். ஆனால் எல்லாரும் அதிகமாக எதிர்பார்க்கறது ஒரு ஜாக்பாட்டு தான். இந்த ஜாக்பாட் ஆப்ஷன் பையர் வர ஜாக்பாட் என்ன சின்ன கல் பெத்த லாபம் நம்ம முதல்ல பேசின மாதிரி சின்னதாக அமௌண்ட்டை போட்டு பெருசாக எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பைரி நியரில் இருக்கும்போது ஒரு காமா பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த நடக்கிறத கேப்சர் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேர்த்த பணத்தை இழக்கிறதும் இதை பேஸில் தான் இழப்பாங்க. அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக தான் ரிஸ்க் எடுத்தால் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுக்காக நிறைய கேபிட்டல் இழந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆகிட்டு அந்த மாதிரி ரொம்ப வந்து அடிக்ஷனாக ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷனலைஸ்டாக வாய்ப்பு இருந்தால் பண்ணுறேன் வாய்ப்பு இல்லைன்னா தவிர்த்துறேன் அப்படின்ட்டு ஒரு அக்செப்டன்ஸ் பேஸில் கொண்டு போயிட்டாங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரமாக வந்து இந்த ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம ஆப்ஷன் பையர் வர்சஸ் ஆப்ஷன் செல்லர் பற்றி தான் பேசினோம். இந்த டாபிக் பற்றி கன்ஃபியூஷனில் இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருந்திருக்கும். மேலும் இந்த மாதிரி ட்ரேடிங் சம்பந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ட்ரேடிங் சம்பந்தமான மற்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.